எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள், பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 23/3/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:10 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 2:10 வரை. 3 மணி முதல் 3:30 வரை மதிய நல்ல நேரம். இன்றைய நாளுக்கான ராகு காலம் மாலை 4:10 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:10 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:10 வரை. இன்றைய திதி நவமி திதி. இன்றைய யோகம் 2:08 வரை வரியன், பின்பு பரிய நாம யோகம். இன்றைய கரணம் மதியம் 1:50 வரை தைத்துலாம், பின்பு கரசை கரணம். இன்றைய நட்சத்திரம் பூராடம். இந்த சந்திராஷ்டிரம் நட்சத்திரம் முழுமையாக ரோகிணிக்கு உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இன்றைய ஞாயிற்றுக்கிழமைக்கான சிறப்பு பலன்களை பார்ப்போம். நவமி திதி. நேற்று கிருஷ்ணரோட பிறந்தாருன்னு சொல்கிறேன், அஷ்டமி. நவமியிலையும் ராமர் பிறந்திருக்கார். புனர்பூச நட்சத்திரம். அதாவது இந்த இரு அமைப்புகளிலும் பார்த்தீங்கன்னா ராமர், புதன், கன்னிராசிக்காரங்க ராமர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். புதன் ஆதிக்கமாக இருக்கிறவங்க ராமர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ண சொல்கிறோம். ஆனால் அவங்க குருவின் நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு, திதி நவமியில் பிறக்கிறார். அப்போது நவமி திதியும் அஷ்டமி திதியும் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு திதியாக எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓய்வாக இருந்து காலத்தை வீணாக்குவதை விட ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அனைவரும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கும் ஆலயங்களுக்கு செல்லுங்கள். நீங்கள் சென்று வந்தாலே போதும், ஆலயத்தை தனியாக பாதுகாக்க தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்களே ஒரு வாட்டி போனீங்கன்னா அந்த ஆலயம் தூய்மையாகும், அனைவரும் நலமுடனும் ஒவ்வொரு ஆலயத்தையும் பாதுகாக்கலாம். நீங்கள் போகிறதே இல்லை, போகாமே விட்டுடுறீங்க. புரியுதுங்களா? அப்புறம் ஆலயத்தில் அது இல்லை, இது இல்லை, அது சரியில்லை, இது இல்லை, சரியில்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர வேண்டியது. டெய்லி போங்க. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. நம்ம பாட்டி சொன்னதை நம்ம கேட்கணும், கேட்டாவே போதும். புரியுதுங்களா? அதனால போகிறத யாரும் நிறுத்த சொல்லலை. எந்த இயக்கம் வந்தாலும் நம்மளுடைய வழிபாடை குறை சொல்ல முடியாது. நீங்கள் நம்ம ஆலயத்தை பாதுகாக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரே வழி நம்ம ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். மாற்று மத நண்பர்களை பாருங்கள். இந்த நேரத்தில் தான் நீங்கள் உள்ளே சாமி கும்பிட்டு இருக்கு. இந்த நாளில் நீ கண்டிப்பாக பிரார்த்தனைக்கு வந்தே ஆகணும்னு இருக்கு. ஆனால் நம்மளுடைய மதத்தில் அது இல்லை. பறந்து விரிந்த அன்புள்ள மதம். இந்த அன்புள்ள மதத்துக்கு தேவையான விஷயம் ஒன்றுன்னா, நீ அங்கே போய் உன்னோட விஷயங்கள் தீரனா நீ அங்கே வாழ்ற. அதனால் நித்தம் பக்கத்தில் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று வருவது விசேஷமாக இருக்கிறது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, செவ்வாய் எப்பொழுது நிச்சத்தன்மையிலிருந்து விலகுகிறாரோ அப்பொழுது மேஷத்தை பொறுத்தவரையில் செய்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ராசி அதிபன் 3ஆம் இடத்தில் வக்கரத்தில் இருப்பது நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் சமீப காலமாக தோல்வியடைவதற்கு இதுவே காரணம். காலம் வருவரை காத்திருங்கள். பூஜை புனஸ்காரம் பங்கு பெறுங்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வரவேண்டிய வரவுகள் கண்டிப்பாக இன்று வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த ஒரு தடை தாமதம் தெரிகின்ற ஒரு நாளாக இருக்கிறது.
தடை எந்த வகையில் வரும்? தாய் வழியில் வரலாம், குடும்பத்தின் உறுப்பினர்கள் வழியில் வரலாம், பணி செய்யும் இடங்களில் வரலாம். புரியுதுங்களா? தடை உண்டு, தாமதமும் உண்டு. சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு செலவுக்கு உண்டான நாள். உங்கள் முயற்சி, சிறு முயற்சி தோல்வி அடையும். உங்களுடைய வேலை வாய்ப்பிலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். இந்த நாள் செலவுகள் மிகுந்த ஒரு நாள். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் எல்லோ நாளும் எல்லா மாதிரியும் இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு ஆதரவு பெருகி வரும். ஆதரவு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. சிம்ம ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முயற்சி, நீங்க செய்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அடையணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இனம் புரியாத கவலை மனதில் மேலோங்கும். ஏன்னா சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பிளஸ். அந்த பிளஸ்ஸே உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். அவர்களால் இன்று மனசஞ்சலத்துக்கு ஆளாவீர்கள். கவனம் தேவை. கன்னி ராசி என்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் யோகங்கள், வரவுகள், லாபங்கள், வெற்றிகள், வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அந்த வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை யார் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்களோ அவங்களுக்கு தான் சேரும். உங்களை அடிச்சு 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 ஒரு தங்க விக்கிரகம் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? தங்கம் ஆபரணம் போல மாற்றிருக்கிறாங்க. இப்போ அடித்தவங்களுக்கும் அந்த சமட்டிக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்கள் வாழ்வில் உயர்ந்து வெற்றியாளனாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உச்சத்துக்கு செல்வீர்கள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நல்ல நாள். என்ன ஒரு விஷயம்னா, லாபம் குறைவாக கிடைக்கும். வேலையில கொஞ்சம் தடுமாற்றம் உண்டு. வாக்குகளை கவனமாக கொடுங்க, செயல்படுத்துங்க. அப்படி செய்யும்போது நீங்க மேன்மை அடைவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் கிரக நிலவரங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. நன்மைகள் நடக்கின்ற நாள். கொஞ்சம் ஏதாவது பழைய விஷயங்கள் பேசி சரி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்து பேசி சரி பண்ணிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வளங்களையும் நற்பெயர்களையும் நற்பண்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் விஷயமாகட்டும், உற்றார் உறவினர் விஷயங்களாகட்டும், இது அத்தனையும் தீர்த்து கொள்கிற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இன்று மனம் கலங்கி ஒரு உடல் சோர்வு அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. அசதி. ஆனால் இந்த நாளில் விரயங்கள் உண்டு. செலவுகள் செய்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் பாதை கிடைத்து விட்டது. பயணிக்க வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை. எவ்வளவு தூரம் ஓடி பயணம் செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் வெற்றியாளனாக மாறுவீர்கள். தெளிவான மனசு, தெளிவான நிலைப்பாடு, தெளிவான எண்ணங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு ஓய்வு சிந்தனையும் கூடிய ஒரு நல்ல நாள். நாளை என்ன செய்யலாம், இந்த வாரம் என்ன செய்யலாம், அந்த கடனை முடிச்சிட்டோம், இந்த கடனை முடிச்சிட்டோம், சந்தோஷமா இருக்கிறோம், அடுத்து என்ன செய்யலாம், என்ன வேலை செய்யலான்ற மைண்ட் செட் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கும். அதனால இந்த நாள் சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்தவரையில் அன்புக்கு அடிமை, நேர்மைக்கு நேர்மை, வெற்றிக்கு வெற்றி, அத்தனையும் உங்களுக்கு தான். ஆனா நேர்மைங்கிற பேர்ல கலியுகத்தில் நேர்மையா இருந்தா ஜெயிக்க முடியாது. நான், எனது மனைவி, என் குழந்தை, என் குடும்பம், முதலில் அதை நன்றாக பார்த்து கொண்டால் போதும். மற்றவர்கள் உங்களை சுற்றி இருப்பது நன்றாக இருப்பார்கள். அதை மனசுல வச்சுக்கங்க. நம்ம ஐயா வேதாத்திரியா சொன்ன மாதிரிதான், நீ நன்றாக இரு, உன் குடும்பம் நன்றாக தேவை, அப்பதான் உன் வீதி நன்றாக இருக்கும். உன் வீதி நன்றாக இருந்தால் அந்த ஊர் நன்றாக இருக்கும். ஊர் நன்றாக இருந்தால் தேசம் நன்றாக இருக்கும்னு சொல்லி
ஐயா சொன்ன அது மாதிரி நீங்க நேர்மை தவற மாட்டேன்னு சொல்லி சங்கடத்துக்குள்ள மாட்டிக்காதீங்க. மீனராசி அன்பர்கள் முக்கியமா இதுதான் பண்ணுவாங்க. அதனால நேர்மைங்கிற பொருள்ல போய் எந்த விதமான விபரீத விளையாட்டுகளும் ஈடுபடாம இருங்க. இன்னைக்கு வெற்றி உங்களுக்கு உண்டு. இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.